வணக்கம். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே விவசாயி ஒருவரின் பைக் லோன் வாங்குவதற்காக கொடுக்கப்பட்ட ஆதார் மற்றும் பேன் கார்டு போன்ற ஆவணங்களை முறைகேடாக பயன்படுத்தி அந்த ஆவணங்களை கொண்டு 5 ஆண்டுகளுக்கு பிறகு தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் வேறொரு நபர் மீது ரூபாய் 1 லட்சம் தனிநபர் கடன் பெற்று கற்ற மோசடி சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. நிதி நிறுவன ஊழியர்கள் மீது விவசாயி கார்த்திக் வாழப்பாடி போலீசில் புகார் கொடுத்ததால் இந்த மெகா மோசடி தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே உள்ள பொன்னாரம்பட்டி பரவக்காடு பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்திக். இவர் கடந்த 2016ஆம் ஆண்டு பைக் லோன் வாங்குவதற்காக தனியார் நிதி நிறுவனத்தை நாடியுள்ளார். 2019ஆம் ஆண்டு தனது லோன் முழுவதையும் அடைத்துவிட்டு தடையில்லா சான்று பெற்றுள்ளார். இந்த நிலையில் இந்த வாரம் டிராக்டர் லோன் பெறுவதற்காக வங்கியை நாடிய போது கடந்த 2024ஆம் ஆண்டு முதல் தனிநபர் கடன் உள்ளதாக வங்கியினர் தெரிவித்துள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த விவசாயி கார்த்திக் சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனத்திலும் புகார் தெரிவித்தார். அங்கு அவருக்கு உரிய பதில் கிடைக்காமல் அலைக்கழிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது குறித்து வாழப்பாடி போலீசில் விவசாயி கார்த்திக் புகார் தெரிவித்துள்ளார். அந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து தனியார் நிதி நிறுவனத்தின் மீது உரிய விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட உறுதியளித்ததன் பேரில் பொதுமக்கள் கலந்து சென்றனர். தற்பொழுது லோன் கிடைத்தால் போதும் என தனியார் நிதி நிறுவனம் பொதுமக்கள் நமது ஆதார், பான் கார்டு மற்றும் ஆவணங்களை நாம் தொடர்ந்து சமர்ப்பித்து வருகிறோம். இதில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த சம்பவம் என்பது இந்த சம்பவம் வலியுறுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.